வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து குயிக்காக எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டு அரிசியை வச்சு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை. இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, பிரியாணி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய் வந்து ஒரு 5 இதுவும், நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கும், புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கும், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து 3 பச்சை மிளகாவும் வெங்காயமும் நான் நசுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நான் வச்சுருக்கேங்க. தக்காளி இதெல்லாமே வந்து தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வச்சுருக்கேங்க. இது வந்து 3 டம்ளர் வந்து நம்ம இந்த டம்ளரால் 3 டம்ளர் வந்து எடுத்துக்கணுங்க. சிக்கன் வந்து லெக் பீஸு இது எல்லாமே வாங்கி நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி நான் வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தாளித்து விடுறது தாங்க. அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும், நெய் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடுங்க. அதுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கணும். இப்போ சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியையும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்ல வாசம் கிடைக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு.
கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அலசி வச்சுருக்க சிக்கன் பீஸ்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பிரியாணி தூள் வந்து 1 ஸ்பூனுக்கும் கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூனுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் இருக்குதுங்க அந்த ஸ்டேஜில். நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சாந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து அலசி ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இது வந்து வீட்டரிசி தான். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 3 டம்ளர் வந்து அரிசி வச்சோம். 5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம 1/4 மணி நேரம் அரிசி வந்து ஊறிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஊற வைக்கலைன்னா நீங்கள் வந்து 6 டம்ளர் வச்சுக்கலாம். ஊற வச்சதுனால 5 டம்ளர் போதும். இப்போ தேவையானது உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
மூடி வச்சிடலாம். இறக்கிடலாங்க. விசில் 3 விசில் வந்துருச்சு. விசில் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், குழையாத வீட்டரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது குக்கர்லேயே வச்சோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ வந்து நம்ம அடுத்த பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா குக்கர்லேயே இருந்தால் அந்த ஹீட்டில் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அடுத்த பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து மேலே வந்து மல்லித்தழை வந்து சேர்த்துக்கலாங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெங்காய பச்சடி செஞ்சு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வாங்க வெங்காய பச்சடியை வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வெங்காய பச்சடி தாங்க செய்ய போகிறோம். தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. கேரட் வந்து சீவிக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தழை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காய பச்சடி வச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாங்க. சுவையான சிக்கன் பிரியாணி. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரைஸ்லேயே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.